So hi, hello and welcome back to the channel viewers. So இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் ட்ரிக் ஷாட்ஸோட பார்ட் 1 நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பேன். அண்ட் அதுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் ரியலி வந்து நான் யோசிச்சு பார்க்காத அளவுக்கு எனக்கு சீரியஸாக ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அண்ட் நிறைய பேர் டிஎம் பண்ணி வந்து பார்ட் 2 கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அண்ட் அந்த மாதிரி பார்ட் 2 கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ திஸ் இஸ் பார்ட் 2 ஃபார் பேட்மிண்டன் ட்ரிக் ஷாட்ஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 5 டைப் ஆஃப் காம்ப்ளிகேட்டடான காம்ப்ளிகேட்டட் விரவை பிகினர்ஸ் கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டு தான் ஆடணும். நான் இந்த சொல்லக்கூடிய ட்ரிக் ஷாட்ஸ் வந்து பட் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ஆடுறவங்க வந்து இந்த ட்ரிக் ஷாட்ஸை பழகினா சீரியஸ்லி டோர்னமெண்ட் அப்போ மேட்ச் அப்போ வந்து கன்சிஸ்டன்சியாக ஆடும்போது இந்த ஒரு ட்ரிக் ஷாட் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஐடியா. அண்ட் இந்த ட்ரிக் ஷாட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்தோன்னே வந்து இது கண்டிப்பாக பண்ண முடியாது. 100% ப்ராக்டிஸ் அண்டு வந்து மைண்ட் கேம்னால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ட்ரிக் ஷாட்ஸ் வந்து ஆட முடியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அடிச்சிருங்க. ஸோ நம்ம சேனலோட இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனில் வந்து சேரும். அண்ட் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் நிறைய பேர் வந்து டோர்னமெண்ட்டோட பேம்ப்ளெட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா, அது வந்து நான் பேட்மிண்டன் லவர் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேட்மிண்டன் லவரோட இன்ஸ்டா பேஜ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வீக்லி 5 to 6 பேம்ப்ளெட்ஸ் மேட்ச் நடக்கிற எங்கெங்கே மேட்ச் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பேம்ப்ளெட்ஸ் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணப்படும். ஸோ மறக்காமல் பேட்மிண்டன் லவர் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு பேட்மிண்டன் லவர் இன்ஸ்டா பேஜில் சம்மோர் ஒன்று க்ரியேட்டிவாக என்ன யோசிச்சிருக்கு அப்படின்னா ராக்கெட் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் வந்து ராக்கெட் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேட்மிண்டன் லவர் இன்ஸ்டா பேஜ்லேருந்து நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ராக்கெட்டை சூஸ் பண்ணி கலெக்ஷன்ஸ் நீங்கள் அதிலே இருக்கும், கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு ட்ரிக் ஷாட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஹேண்ட் டிசெப்டிவ் ஃப்ளாட் ட்ரைவ். ஸோ இது வந்து நான் சொல்லும் போது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். என்னென்னா நம்ம பேக் ஹேண்டில் வந்து ஒரு ட்ரைவ் ஆடுறோம், காமனான ஒரு ட்ரைவ். பட் அந்த ட்ரைவே வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணி ஆப்போனண்ட்டை ஃபேக் பண்ணி டிசெப்ஷனோட ஃப்ளாட் ட்ரைவ் ஆடுறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல போகிற ட்ரிக் ஷாட். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரோக் ஆடும்போது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆக்ஷன் மேலே நார்மலாக நீங்கள் வந்து ட்ரைவ் ஆடுறது, ட்ராப் ஆடுறது, ஏதோ ஒரு ஸ்ட்ரோக் வந்து நார்மலாக காட்டிட்டு அந்த நார்மலாக ஆடுற ஸ்ட்ரோக்கை வந்து ஃபேக் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் வந்து என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் வந்து சும்மா லிஃப்ட் ஆடுற மாதிரியோ ட்ராப் வைக்கிற மாதிரியோ ஃபேக் ஒரு ஸ்ட்ரோக்கை காட்டிட்டு ரெண்டாவது ஸ்ட்ரோக் அப்படியே கீழே ரிவர்ஸில் விட்டு, நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா ராக்கெட் இப்படி போகுது அப்படின்னா ஷட்டிலுக்கு இங்கே வந்துட்டுருக்கும். ஸோ ஷட்டிலுக்கு கீழே ராக்கெட்டை விட்டு அகெயின் அடுத்த செகண்ட் வந்து நீங்கள் ஷட்டிலை வந்து புஷ் பண்ணணும். அண்ட் மோரோவர் வந்து ஷட்டிலை புஷ் பண்ணும்போது ராக்கெட்டை இன்க்ளைண்ட், அதாவது மேலே ராக்கெட்டோட ஹெட்டு வந்து மேலே ஃபேஸ் பண்ணி மாதிரி வைக்கக்கூடாது. ராக்கெட்டோட ஹெட்டு லைக் திஸ். ஸோ வந்து ராக்கெட்டோட ஹெட்டு இந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் புஷ் பண்ணணும். ஸோ ட்ரைவ் ஆடுறது வந்து நீங்கள் இப்படி ஆடிடக்கூடாது. பேக் ஹேண்டு, அதாவது இந்த ஹெட்டு வந்து பேக் ஹேண்டோட க்ரிப் பொசிஷனில் ஹெட்டு இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் ஸ்ட்ரோக்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். டென்னிஸில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆடுவாங்க, டேபிள் டென்னிஸ் அண்ட் டென்னிஸில் வந்து. ஏன்னா ஷட்டில் வந்து ஃப்ளாட்டாக போகணும் அப்படிங்கிறக்காக இந்த ஸ்ட்ரோக் தான் ஆடுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரோக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷட்டில் வந்து நெட்டிலிருந்து 1/2 இன்ச் 1 இன்ச் மேலே ஏறி தான் போகும், மற்றபடி வந்து ஹைட்டாக போகாது. ஸோ ஆப்போனண்ட்டுக்கு வந்து என்ன ஆகும்னா நீங்கள் ஆல்ரெடி டிசெப்ஷன் பண்ணிட்டீங்க, ஃபேக் பண்ணிட்டீங்க, அதுலேயே வந்து கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. ரெண்டாவது நீங்கள் வந்து ஷட்டில் லிஃப்ட் ஆடாமல் ஃப்ளாட்டாக ஆடுறீங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். அண்ட் டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். போய் எடுத்து ரீச் பண்ணி அவங்க லிஃப்ட் தான் ஆட முடியுமே தவிர அட்டாக் பண்ண முடியாது. பேக் ஹேண்ட் டிசெப்டிவ் டாஸோட ஷேடோஸ் பார்த்துட்ருக்கோம் நம்ம இப்போது. இந்த ஆங்கிளிலேருந்து ராக்கெட்டை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி ஆடுறதுன்னு. பேக் ஹேண்ட் டிசெப்டிவோட ஃப்ளாட் ஸ்ட்ரோக்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். பேக் ஹேண்ட் டிசெப்டிவோட ஸ்ட்ரோக்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிக் ஷாட்டில் வந்து என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா டிசெப்டிவ் ஃபோர் ஹேண்ட் ட்ரைவ் பார்த்துருப்பீங்க. அதாவது ஃபோர் ஹேண்ட் ட்ரைவ் எப்படி ஆடுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அண்ட் ரெண்டாவது ட்ரிக் ஷாட்டில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பெக்யூலியராக நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு விஷயம் இது என்னென்னா அரவுண்ட் த பேக்கில் எப்படி வந்து டிஃபென்ஸ் ஆடுறது. இப்போ வந்து ஒருத்தங்க ஸ்மாஷ் அடிக்கிறாங்க, நீங்கள் ராக்கெட்டை இப்படி வச்சு நிற்கிறீங்க,
ஆக்சுவலாக வந்து டிஃபென்ஸ்க்கு இப்படி தான் நிற்கணும், நம்ம பேக் ஹேண்ட் கிரிப்பில் இது வரைக்கும் ஆடணும். அது முடியல அப்படின்னா ஃபோர் ஹேண்டில் ஆடலாம், ஓகே ஃபைன். நிறைய பேர் என்னென்னா இப்படி நிற்பாங்க, பட் டக்கு நீங்கள் வந்து எடுக்க முடியாது, பேக் ஹேண்டில் எடுக்க முடியாது. இன்னும் நிறையா வந்து ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸே வந்து அரௌண்ட் த பேக் வந்து நிறையா தடவை எடுப்பாங்க. அண்ட் இதோட வீடியோஸில் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆப்வியஸாக வந்து நிறையா இன்ஸ்டா பேஜை வந்து ஸ்க்ரால் பண்ணுறவங்களுக்கு வந்து நியூஸ் ஃபீட் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். என்னென்னா இப்படி வந்து அரௌண்ட் த பேக்கில் டிஃபென்ஸ் எடுக்கிறவங்களோட வீடியோ வந்து நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்துருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதை வந்து எப்படி விளாடணும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் த பேக்கில் டிஃபென்ஸ் ஆடணும் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் பெரிய ப்ரொஃபஷனல் பிளேயராக இருக்கணும்லாம் வந்து அவசியமே கிடையாது. ஒன்று உங்களுக்கு டைமிங்கும் ராக்கெட்டும் வந்து டைமிங் கரெக்டாக சிங்க் ஆகணும். அதே மாதிரி ஷட்டிலும் ராக்கெட்டும் கரெக்டாக கனெக்ட் ஆச்சுன்னா போதும், அரௌண்ட் த பேக் நீங்கள் ஈஸியாக ஆடலாம். ஸோ இது வந்து பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்லாம் கிடையாது, ஈஸியாக ஆடலாம். ஆனால் வந்து ரொம்ப ஒரு டிப்பிக்கலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் த பேக்கில் வந்து உங்கள் ராக்கெட்டும் ஷட்டிலும் கரெக்டாக மீட் ஆகணும், கரெக்டாக காண்டாக்ட் ஆகணும். அதே மாதிரி டைமிங் வந்து கரெக்டாக சிங்க் ஆகணும். நீங்கள் ராக்கெட் வீசுகிற அந்த டைமிங்கும் ஷட்டில் வந்து படுற டைமிங்கும் உங்கள் பாடியோட மூவ்மெண்ட் டைமிங் எல்லாமே வந்து கரெக்டாக சிங்க் ஆச்சுன்னா ஒரு பர்ஃபெக்டான அரௌண்ட் த பேக் வந்து நீங்கள் டிஃபென்ஸ் ஆடலாம். ஸோ அதுதான் வந்து இப்போ செகண்ட் ட்ரிக் ஷாட்டாக பார்க்க போகிறோம். அண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ அரௌண்ட் த பேக் வந்து நீங்கள் சேம் ஃபோர் ஹேண்ட் கிரிப், பேக் ஹேண்ட் கிரிப்பே வேண்டாம், ஃபோர் ஹேண்ட் கிரிப்லேயே நீங்கள் ஃபோர் ஹேண்ட் டிஃபென்ஸ் ஆடிட்டீங்க. ரெண்டாவது ஸ்ட்ரோக் வந்து ஸ்மாஷ் இங்கே அடிக்கிறாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, உங்கள் உடம்பை சுற்றி ராக்கெட்டை வந்து விடுங்க. அதாவது உங்கள் உடம்பை வந்து ராக்கெட் வந்து உங்கள் உடம்பு வந்து போகணும். ஸோ ராக்கெட் இங்கே வச்சுருக்கீங்க, உங்கள் உடம்பை சுற்றி ராக்கெட் போகும். ஸோ போய் ஒரு வேளை இங்கே இருக்குது அப்படின்னா ஷட்டில் வந்து மேபி இந்த லைன்லேயே இருக்குது அப்படின்னா கிட்ட வைங்க. அதை தாண்டி போகுதுன்னா கொஞ்சம் தூரமாக ராக்கெட்டை வந்து இன்க்ளைண்டாக மேலே தூக்குனீங்களே போதும், அதுவே பட்டு உள்ளே போயிடும். ஸோ அங்கே போகிற ஷட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல் வேவ் லென்த் வந்து இப்படி ஃபோர் ஹேண்டில் எப்படி வேவ் லென்த் கொடுக்குறீங்களோ அதே வேவ் வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். ஆனால் என்னென்னா முக்கியமான விஷயம், டைமிங் கரெக்டாக இருக்கணும், டைமிங் சிங்க் ஆகணும், ராக்கெட்டும் ஷட்டிலும் வந்து மெயினாக சிங்க் ஆகணும். ஸோ இந்த 3 விஷயமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அரௌண்ட் த பேக்கில் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஸோ இதை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட கேட்டவங்களுக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வந்து எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, பட் என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஷட்டில் மீட் ஆகணும், அது ஒன்று தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் வந்து இப்போ பர்ஃபெக்டாக ஸ்ட்ரோக் விளாடணும் அப்படின்லாம் கிடையாது. அரௌண்ட் த பேக் டிஃபென்ஸோட ஷேடோஸ் பண்ணி காமிப்போம். அரௌண்ட் த பேக் டிஃபென்ஸோட ஸ்ட்ரோக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து செகண்ட் ஸ்ட்ரோக் வந்து அரௌண்ட் த பேக் வந்து நான் காமிச்சிருப்பேன். ஸோ வந்து இது ஒரு ஆங்கிள்லேருந்து காமிச்சிருப்பேன். எப்படி இருந்து பார்த்தாலுமே இது வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைமிங் அண்ட் ராக்கெட் ஷட்டில் இது எல்லாமே இந்த 3 விஷயமும் சிங்க் ஆனால் மட்டும்தான் இந்த ஷட்டில் வந்து உங்களுக்கு நெட்டை தாண்டி உள்ளே போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ செகண்ட் ட்ரிக் ஷாட் ஓவர். ஸோ வந்து 3வது ட்ரிக் ஷாட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்வியஸ்லி வந்து நிறைய இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, விக்டர் ஆக்சல்சனோட ஸ்ட்ரோக் பார்த்துருப்பீங்க. ஃபோர் ஹேண்டில் டிசெப்ஷன் காமிச்சு அரௌண்ட் த பாடி, ஐ மீன் உங்கள் பாடியை வந்து சுற்றணும், உங்கள் அரௌண்ட் த பாடி ஃபோர் ஹேண்டில் வந்து கிராஸ் கோட் ட்ராப். ஸோ இதை வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு டிப்பிக்கலாக வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கஷ்டம் அப்படிங்கிறது பேட்மிண்டனை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் உடம்பும் உங்கள் மைண்டும் வந்து எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்குதோ அப்போ பேட்மிண்டன் வந்து உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அரௌண்ட் த பேக் ஆடுற மாதிரியே தான் அரௌண்ட் த பாடியும். ஸோ அரௌண்ட் த பாடி ஃபோர் ஹேண்ட் ஸ்லைஸ் ஆடுறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 விஷயம் முக்கியமான விஷயம் வந்து தேவைப்படும். ஒன்று, ஷட்டில் எங்கே வருது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணும், மைண்டு வேலை செய்யணும். 1. 2வது, உங்கள் ராக்கெட்டும் ஷட்டிலும் கரெக்டாக அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் கான்டாக்ட் ஆகணும். இந்த 2 விஷயம் நீங்கள் ப்ராப்பராக பண்ண தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக்கை நீங்கள் பர்ஃபெக்டாக ஆட முடியும். ஸோ இந்த ஸ்ட்ரோக்கில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி போய் ஃபேக், அதாவது ஒரு ஃபேக்காக ஒரு ஸ்ட்ரோக் வந்து நீங்கள் டேப் பண்ணுற மாதிரியோ ட்ராப் வைக்கிற மாதிரியோ வந்து ஒரு ஃபேக்கான ஸ்ட்ரோக் வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஃபேக் ஆக்ஷன் பார்த்த உடனே உங்கள் ஆப்போனண்ட் வந்து அந்த நீங்கள் வைக்கிற இடத்துல வந்து முன்னாடி ரஷ் பண்ணி வருவாங்க. ஆப்வியஸ்லி வந்து முன்னாடி நீங்கள் வைக்கிறேன்னு தெரிஞ்சோன்னா அங்கே வந்து ரஷ் பண்ணி ஓடி வருவாங்க. ஸோ அங்கே ஓடி வர ஆப்போனன்ஸை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணணும்னா ஷட்டில் இங்கே விட்டுட்டு அது உங்கள் பாடியை தாண்டி போகுது இல்லையா, உங்கள் பாடியை தாண்டி பின்னாடி போகும்போது அரௌண்ட் த பாடி உங்கள் ராக்கெட்டை வந்து ஃபுல்லாக வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன், அதாவது உங்கள் பாடி ட்விஸ்ட் ஆகும், ராக்கெட் டேர்ன் ஆகும். ஸோ உங்கள் பாடி ட்விஸ்ட் ஆகி டேர்ன் ஆகும்போது அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் ஷட்டில் வந்து நீங்கள் ஸ்லைஸ் பண்ணணும். ஸோ எப்படி அப்படிங்கிறத பண்ணுறேன். முன்னாடி ஒரு ஃபேக்கான ஒரு ஆக்ஷன்,
ஐ மீன் ஒரு டேப்பாக இருக்கட்டும் இல்லை ட்ராப்பாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஒரு ஃபேக்கான ஒரு ஆக்ஷன். ஸோ அந்த ஃபேக்கான ஆக்ஷன் காட்டி அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்கள் பாடியை வந்து ஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணி டேர்ன் பண்ணுறீங்க. டேர்ன் பண்ணி உங்களுக்கு ஷட்டில் எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே, அதாவது இங்கே இருக்காது, இங்கே இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி வந்து நான் விளாடும் போது உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஷட்டில் வந்து உங்களை பாடியை வந்து பாஸ் பண்ணி பின்னாடி போகும். பின்னாடி போகிற ஷட்டில் ராக்கெட்டில் அட் த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் பண்ணி கிராஸ் கோர்ட்டுக்கு ஸ்லைஸ் பண்ணணும். ஸோ ஆப்வியஸாக வந்து நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட் கோர்ட்டுக்கு கண்டிப்பாக ஆட முடியாது, ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ்னால் பண்ணலாம் அதையே. ஸோ அங்கே விட்டுட்டு கிராஸ் கோர்ட்டுக்கு நீங்கள் ட்ராப் போடலாம். ஸோ இங்கே விட்டுட்டு பின்னாடி அரௌண்ட் த பாடி ராக்கெட்டை விட்டுட்டு, இதுக்கும் வந்து ஃபோர் ஹேண்ட் கிரிப், சேம் ஃபோர் ஹேண்ட் கிரிப், பேக் ஹேண்ட் கிரிப் கிடையாது, சேம் ஃபோர் ஹேண்ட் கிரிப். ஸோ அரௌண்ட் த பாடி விட்டுட்டு அங்கே விட்டு கிராஸ் கோர்ட்டுக்கு ஸ்லைஸ். ஸோ இங்கேருந்து கிராஸ் கோர்ட் ஸ்லைஸ். அரௌண்ட் த பாடி கிராஸ் கோர்ட் ட்ராப்போட ஷேடோஸ் பார்த்துட்ருக்கோம். அரௌண்ட் த பாடி கிராஸ் கோர்ட் ட்ராப்போட ஸ்ட்ரோக்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ தேர்டு ட்ரிக் ஷாட்டில் வந்து, மூணாவது ட்ரிக் ஷாட்டில் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர் ஹேண்டில் டிசெப்ஷன் அரௌண்ட் த பாடி டிசெப்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுவுமே வந்து எனக்கே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. பட் இதை வந்து நிறைய பேர் கேட்டனால இதை நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு இந்த ஸ்ட்ரோக் வந்து ஆடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஆடினா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரோக் ஆட முடியாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இந்த ஸ்ட்ரோக் ஹேண்டில் பண்ணுங்கள். அதான் வந்து நான் சொல்ல வர ஒரு சின்ன ஒரு ஐடியா. ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏதோ ஒரு தடவை போகலாம், பட் எல்லா தடவையும் வந்து உள்ளே போகும் அப்படிங்கிறது லக் பை சான்ஸ், மேபி அது போகிறக்கும் பாசிபிள் இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்ட்ரோக். நான் இந்த 3 ஸ்ட்ரோக் ஆடினதுலையுமே வந்து இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஸ்ட்ரோக் இது. அண்ட் அடுத்தது நம்பர் 4, நம்ம ட்ரிக் ஷாட்ஸில் நம்பர் 4 வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் ஹேண்டில் ரிவர்ஸ் ஸ்லைஸ். இதுவுமே வந்து விக்டர் ஆக்சல்சன், நான் வந்து விக்டர் ஆக்சல்சன்கிட்ட பார்த்த ஒரு ஸ்ட்ரோக் தான். ரியலி வந்து நான் ஒன் ஆஃப் த விக்டர் ஃபேன். ஸோ வந்து பேக் ஹேண்டில் ரிவர்ஸ் ஸ்லைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து ஒரு கிளியரான ஒரு வீடியோவாக நான் வந்து விக்டர்கிட்ட பார்த்தேன். என்னென்னா, கிராஸ் டு கிராஸ் வந்து எல்லாத்துக்குமே ஸ்லைஸ் பண்ண தெரியும். பேக் ஹேண்ட்லேருந்து கிராஸ் கோட் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அது நிறைய பேர் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, பேக் ஹேண்டில் ஸ்ட்ரைட் கோட் ட்ராப்பும் நிறைய பேருக்கு போட தெரியும். பேக் ஹேண்டில் கிராஸ் கோட் ட்ராப்பும் நிறைய பேருக்கு போட தெரியும். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ட்ராப் போடுறப்போ நிறைய பேருக்கு தெரியும். பட் இது ரெண்டுமே கலந்து ஒருத்தரால போட முடியுமா? அதான் வந்து நம்ம நம்பர் 4 ட்ரிக் ஷாட்ஸோட நம்பர் 4. ஸோ இது ரெண்டுமே கலந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ரிவர்ஸ், அதாவது பேக் ஹேண்டே வந்து நம்ம ரிவர்ஸில் தான் ஆடுவோம். ஸோ அதில் வந்து ரிவர்ஸ் ஸ்லைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். கஷ்டம் அப்படிங்கிறத விட வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கஷ்டங்கிறது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நம்ம அது பழகிடும். பட் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரோக். அது நான் பார்த்ததில் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரோக். ஸோ இந்த 5 ஸ்ட்ரோக்லேயுமே வந்து சீரியஸ்லி இந்த ஒரு ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரோக். இது நிறைய பேர்னால பண்ணவும் முடியும். ஒரு டோர்னமெண்ட், ஒரு மேட்ச் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு க்ரூஷியலான பாயிண்ட்டில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாயிண்ட் எடுக்கவும் முடியும். ஸோ பேக் ஹேண்டில் ரிவர்ஸ் ஸ்லைஸ் எப்படி ஆடணுங்கிறத நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லிடுறேன். ஸோ சேம் அதே தான். நம்ம பேக் ஹேண்ட் கிரிப் வந்து எப்படி பிடி, பேக் ஹேண்ட்னா தம் ஃபிங்கர் கிரிப் இல்லை, பேக் ஹேண்டுக்கு வந்து நம்ம சேம் ஃபோர் ஹேண்ட் கிரிப் பிடிச்சி தான் வந்து அரௌண்ட் ஆடுவோம். ஸோ பேக் ஹேண்டுக்கு லிட்டில் பிட் வந்து தம் ஃபிங்கர் கொஞ்சம் மேலே இருக்கணும். ஃபோர் ஹேண்டுக்கு எப்பவும் போல் நார்மலாக தம் ஃபிங்கர் வந்து மிடில் ஃபிங்கரோட ஜாயின் பண்ணி வச்சுருப்போம். பட் இன்ஸ்டெட் வந்து நம்ம பேக் ஹேண்ட் ஆடும்போது தம் ஃபிங்கரை உன்னி கொஞ்சம் கூட வந்து மேலே ப்ளேஸ் பண்ணணும். ஸோ தட் உன்னி வந்து நம்மளுக்கு எலவேஷன் ஜாஸ்தியாக கிடைக்கும். அண்ட் வந்து நம்ம ரிஸ்ட்டு மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக வந்து தம் ஃபிங்கரை கொஞ்சம் மேலே வந்து ரைஸ் பண்ணி பிடிக்கணும். அதே மாதிரி பேக் ஹேண்ட் நார்மலாக வந்து நான் எப்படி பேக் ஹேண்ட் ஆடணும் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ பேக் ஹேண்ட் ஆடுற அதே ஸ்ட்ரோக், பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் ஹேண்டில் ரிவர்ஸ் ஆடணும். அதாவது பேக் ஹேண்டில் வந்து கிராஸ் இப்படி ஆடுறத இப்படி திருப்பி ஆடணும். ஸோ அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் ஹேண்ட் ஃபுல்லாகவே விட்டுட்டு இப்படி, அதாவது நம்ம வந்து கிராஸில் இப்படி ஸ்லைஸ் பண்ணுவோம் இல்லையா, கிராஸ் டு கிராஸ் ஆடுறது வந்து என்ன பண்ணுவோம்னா இப்படி ஸ்லைஸ் பண்ணுவோம். அதே ஸ்லைஸை பேக் ஹேண்டில் ஆடணும். ஸோ பேக் ஹேண்டில் வந்து அந்த ஸ்லைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி கிடையாது. அதாவது உங்கள் பாடிக்கு இன்வேர்டாக ஸ்லைஸ் ஆகாது, உங்கள் பாடியிலேருந்து அவுட்வேர்டாக ஸ்லைஸ் ஆகும். ஸோ உங்கள் பாடியிலேருந்து உங்கள் பாடியிலேருந்து ராக்கெட் வந்து எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வேர்டாக போகாமல் உங்கள் பாடியிலேருந்து வெளியே தான் போகும். ஸோ வெளியே போகிற ஷட்டில், அதாவது வெளியே போகிற ராக்கெட் வந்து ஷட்டிலில் மீட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்போனண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபேக் ஆக்ஷன் மாதிரி தான் தெரியும். கிராஸ் கோர்ட்டில் வந்து நீங்கள் ட்ராப் போடுற மாதிரி இருக்கும். பட்
ட்ராப் ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்ட்ரைட் கோட்டில் தான் விழுகும். நீங்கள் அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து நீங்கள் ஆடும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். என்ன சொல்ல வரேன்னா கிராஸ் கோட் தான் நீங்கள் ஆடுற மாதிரி இருக்கும். பட் ஷட்டில் எங்கே போகும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்ட்ரைட் கோட்டில் தான் வந்து விழுகும். பேக் அண்ட் ரிசர்வ் ஸ்லைஸோட ராக்கெட் வந்து எப்படி போகுதுன்னு பார்த்துக்கோங்க. அவுட்வர்ட் ஸ்லைஸ். ஸோ இப்போ கடைசியாக 4வது ட்ரிக் ஷாட்டில் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக் அண்ட் ரிவர்ஸ் ஸ்லைஸை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பேக் அண்ட் ரிவர்ஸ் ஸ்லைஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் வந்து ரொம்ப கிடையாது. பேக் அண்ட் ஸ்லைஸ் ரிவர்ஸ் நீங்கள் பேக் ஹேண்டில் நார்மலாக பண்ணுற ஸ்லைஸை வந்து இப்படி பண்ணுவீங்க. அதுவே ரிவர்ஸில் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ரிவர்ஸ் ஸ்லைஸ். பட் ரிவர்ஸ் ஸ்லைஸ் வந்து எக்காரணத்தை கொண்டோ சென்டர் கோட்டோ கிராஸ் கோட்டோ போயிடக்கூடாது. நீங்கள் எந்த இடத்துலேருந்து நிற்கிறீங்களோ அந்த சேம் டவுன் த லைன் அங்கே மட்டும்தான் ஆடணும். இப்போ நீங்கள் பேக் ஹேண்டில் நிற்கிறீங்களோ அவங்களுக்கு 4 ஹேண்ட் லைனில் தான் கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் ஸ்லைஸ் வந்து ட்ராப் விழுகணும். ஸோ வந்து நீங்கள் ஆடுறது ட்ராப் ஷாட் தான். ஸ்மாஷ் அடிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்மாஷ் அடிக்கக்கூடாது. ரொம்ப பின்னாடி இன்பிட்வீனில் வந்து டேப் பண்ணிடக்கூடாது, இல்லை வந்து டாஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ரிவர்ஸ் ஸ்லைஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராப். ஆப்வியஸாக வந்து கிராஸ் கோட்டில் போகிற ட்ராப்பை நார்மல் ஸ்லைஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதுவே ரிவர்ஸ் ஸ்லைஸ் பண்ணி 4 ஹேண்டில் ட்ராப். ஸோ வந்து அந்த பாக்ஸ்குள்ளே ட்ராப் தான் போடணும். ஸோ வந்து ரிவர்ஸ் ஸ்லைஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை. இதுவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக் தான். அண்ட் ரிவர்ஸ் ஸ்லைஸ் பண்ணும்போது நிறையா வந்து நீங்கள் ஸ்ட்ரோக்ஸ் ஆடாத வந்து அதாவது நீங்கள் நிறைய ஸ்ட்ரோக்ஸ் ஆடணும். மல்டி ஷட்டில் வந்து நிறைய நீங்கள் ஆடினா மட்டும்தான் ரிவர்ஸ் ஸ்லைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஆட முடியும். ஏன்னா ஃபெதர் வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஷட்டில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி நார்மல் ஸ்லைஸில் கண்ட்ரோல் பண்ணலாம். பட் ரிவர்ஸ் ஸ்லைஸில் கண்ட்ரோல் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து மல்டிஸ் வந்து நிறைய ஸ்பீடிங் செஷன்லாம் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. பட் நீங்கள் கேம் இன்ஸ்டன்ட் வந்து கேம் விளாட உங்களுக்கே வந்துடும். பட் இதுக்கு வந்து 100% வந்து மென்டல் ஸ்ட்ரென்த்தும் தேவை. அதே மாதிரி உங்கள் ரிஸ்ட்டில் வந்து பவர் தேவை. இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா பேக் அண்ட் நார்மலாக ஆடிடுவீங்க, கான்டாக்ட் இருக்கும். ஆனால் ரிஸ்ட்லேயும் உங்கள் மென்டல் உங்களோட ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, கையும் கண்ணும் வந்து கோஆர்டினேட் ஆகணும். ஸோ இந்த விஷயம் வந்து 100% இதில் வேலை செய்யணும். வீடியோவில் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் 5th அதாவது கடைசி ட்ரிக் ஷாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவுமே ஈஸியாக ஜாலியாக ஆடக்கூடிய ஒரு ஃபேக் ஆர் டபுள் ஆக்ஷன் ஸ்ட்ரோக் ஆர் டிசெப்ஷன் என்ன வேணால் சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்ட்ரோக் வந்து என்ன ஸ்ட்ரோக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டபுள் ஆக்ஷனில் டாஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, டபுள் ஆக்ஷனில் ட்ராப் போட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் அது ரெண்டுமே கலந்து பார்த்துருப்பீங்களா? இல்லை. ஸோ வந்து இந்த ஸ்ட்ரோக் அதுதான். ஸோ அந்த ஸ்ட்ரோக்கில் நம்ம இந்த 5th ட்ரிக் ஷாட்டில் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ் ஆக்ஷன், ஒரு ஃபேக்கான டாஸ் ஆக்ஷன், ஒரு ஃபேக்கான ஒரு டாஸ் ஆக்ஷன் காட்டிட்டு ரெண்டாவது செகண்ட் ஸ்ட்ரோக்கில் என்ன பண்ணால் அதே ஸ்ட்ரோக்கை திருப்பி பேக் ஹேண்டில் ட்ராப். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் இப்படி, ரெண்டாவது பேக் ஹேண்ட் ஸ்ட்ரோக்கில் இப்படி. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கில் நம்ம ஆட போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கில் நம்ம வந்து டாஸ் பண்ண போகிறதில்ல. டாஸ் வந்து ஒரு ஃபேக்கான ஸ்ட்ரோக். பட் அந்த ஃபேக்கான ஸ்ட்ரோக் முடிஞ்ச அடுத்த செகண்ட் என்ன பண்ணணும்னா அந்த டாஸ் வருஷம் அந்த மேலே வர ஷட்டில் கிராஸ் கோட் ட்ராப். ஸோ லைக் திஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் வந்து ஆப்வியஸ்லி ஃபேக்கான ஒரு டிசெப்டிவ் ஒரு டாஸ், ஒரு ஃபேக் டாஸ் வந்து நம்ம பண்ணுறோம். அந்த ஃபேக் டாஸ் வந்து பண்ணி முடிச்சதுமே அடுத்த செகண்ட் வந்து கிராஸ் கோட்டில் ட்ராப். கிராஸ் கோட்டுக்கு வந்து நம்ம ஆப்வியஸாக வந்து பேக் ஹேண்ட் கிரிப் பிடிச்சிக்கோங்க. பேக் ஹேண்ட் கிரிப்பு தம் ஃபிங்கர் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதாவது நீங்கள் நினைக்கிறத விட ஃபாஸ்ட்டாக வந்து கிராஸ் கோட் ட்ராப் போகும். ஸோ அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சும்மா ஷேடோ ஆக்ஷன் பண்ணி காட்டுறேன். அடுத்தது வந்து அது எப்படிங்கிறத விளாண்டும் காட்டுறேன். ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து கிளியராக வந்து இந்த ஸ்ட்ரோக்கில் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக ஆடக்கூடிய ஸ்ட்ரோக். ஆனால் இதில் வந்து மிஸ்டேக்கும் நிறைய ஆகும். அதே மாதிரி ஆப்போனண்ட் வந்து சீக்கிரம் வந்து அதை ரீட் பண்ணி வரக்கூட ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அங்கே வந்து ஒரு ஃபேக் டாஸ் ஃபேக் ட்ராப் அப்படிங்கிறதே வந்து பர்ஃபெக்டாக போய் விழுகும். ஸோ ஃபேக் ட்ராப் ஸ்ட்ரைட் கோட் போட போகிறது கிடையாது. ஃபேக் ட்ராப் கிராஸ்ட், அதாவது நீங்கள் நிற்கிற கிராஸ்லேருந்து இன்னொரு கிராஸ் அவங்களோட பேக் ஹேண்ட் சைடு, மேபி ரைட் ஹேண்டஸாக இருந்தால், லெஃப்ட் ஹேண்டஸாக இருந்தால் ஃபோர் ஹேண்ட் சைடு. ஸோ வந்து நீங்கள் நிற்கிற சைட்லேருந்து கிராஸ் கோட் சைடுக்கு ஒரு ட்ராப் போட போகிறோம்.
டபுள் ஆக்ஷன் கிராஸ் கோட் ட்ராப்போட ஷேடோஸ் பார்த்துட்ருக்கோம். எப்படி விளையாடணுங்கிறத விளையாண்டு காட்டுறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். அண்ட் உங்களுக்கு வந்து ராக்கெட்ஸ் ஏதாவது வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணிங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ராக்கெட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணணும், அப்பாக்ஸ், லீனிங், யானெக்ஸ் எந்த விதமான ராக்கெட்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கீழே எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எனக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் பேட்மிண்டன் லவரோட இன்ஸ்டா பேஜ், அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜ் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம பேட்மிண்டன் லவர் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பேட்மிண்டன் லவர் இன்ஸ்டா நம்ம பேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ராக்கெட்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் மாடல்ஸ் அப்கிரேஷன் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த அப்டேட்டை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேட்மிண்டன் லவர் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் நம்ம பேஜ்லேயே நீங்கள் ஆர்டரும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற ராக்கெட் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா வித்தின் ஒன் டே ஆர் அட் த சேம் டே இல்லை அடுத்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக டெலிவரி கொடுக்கப்படும். அண்ட் குவாலிட்டியான ராக்கெட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்க பேட்மிண்டன் லவர் அப்படிங்கிற பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஒன்லி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் அடிச்சிருங்க. அண்ட் திஸ் இஸ் பேட்மிண்டன் லவர் அண்ட் நான் உங்கள் ஹாரூன்.